100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முக்கணி அறக்கட்டளையினருக்கு குவியும் பாராட்டுகள். கோவையில் முக்கணி மனிதநேய அறக்கட்டளை சார்பாக 12ஆம் ஆண்டு நல்லிணக்க விழா மதுக்கரை அடுத்த சுகுணாபுரம் பகுதியில் உள்ள ரெயின்போ காலனியில் நடைபெற்றது. முக்கணி மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் குமார், முகமது ஆசிக், முகமது யூசுப், ராஜ்குமார், நிவேதா, தனபால், புனிதா, காஜா ஷெரீப், மணிகண்டன், ரமேஷ், தீபக், நிர்மலா, பாரதி, நாகராஜ், கௌரிசங்கர், மணிகண்டன், சம்ரீன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டோர், முதியோர் உள்ளிட்ட பல்வேறு குடும்பத்தினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் தையல் மிஷின் 15 நபர்களுக்கும், பார்வையற்றவர்களுக்கு யாருடைய துணையும் இல்லாமல் தாங்களே இயங்கும் விதமாக நவீன கைக்குச்சிகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள், அரிசி, மளிகை பொருட்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தன்னலம் பாராமல் பணியாற்றி வரும் சிறந்த சமூக ஆர்வலர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக தமிழர் பாரம்பரியம், பறை, இசை, சிலம்பாட்டம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கணி மனிதநேய அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நாங்கள் செயல்பட்டு வரோம். இதில் வந்து பலப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு வரோம். நிறைய பேருக்கு பொட்டி கடை வச்சு தருது, செயற்கைக்கால் வாங்கி தருது, 3 வீல் சைக்கிள் வாங்கி தருது. இதெல்லாம் இல்லாமல் 19 ஃபேமிலியை நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாதம் மல்லிகை பால் கொடுத்து அவங்கள பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு விழாங்கிற பேரில் இந்த மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளும், அப்புறம் நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடத்தி சான்றிதழ் கொடுத்து நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதே போல் இனி கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ரொம்ப முக்கியமான நோக்கம் வந்து அன்பு சமய ஆதரவற்ற இல்லம் தொடங்குறது தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வீல் சைக்கிள் கொடுத்துருக்குங்க, பார்வையற்றவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் கொடுத்துருக்கோம், முதியோர்களுக்கான வாக்கிங் ஸ்டிக் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 30 மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் கொடுத்துருக்கோம். அப்புறம் நிறையா சான்றிதழ் கொடுத்துருக்கோம். மாணவர்களுக்கெல்லாம் தேச ஒற்றுமை வலியுறுத்தியும் இயற்கை சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தி அவங்களுக்கான சான்றிதழ் கொடுத்துருக்கோம். சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்கோம். இதை போல் வருஷம் இதை 12 வருஷமாக நாங்கள் தொடர்ச்சி இந்த நிகழ்வு பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்.